திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்மா. அவருக்கு ஒரு பேர் வச்சோமா, ஒன்றும் கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. நீங்களே சொல்லுங்க கெட்ட வார்த்தை என்ன? இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. நான் ஏன் டெல்லி அணின்னு சொல்றேன்? டெல்லி அணின்னு யார் யார் இருக்கா? மோடி. மோடி கூட யார் இருக்கா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவ்வளவு ஆசை அந்த போட்டோ பார்க்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்மா. அவருக்கு ஒரு பேர் வச்சோமா, ஒன்றும் கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. நீங்களே சொல்லுங்க கெட்ட வார்த்தை என்ன? நாம முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம், முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்போம். முரட்டு தினமா இருப்பாங்க, பக்தி தான் முக்கியம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 முரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களாமா? அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை சொன்னதுக்கு தான் அவர் கோச்சிக்கிட்டாரு. என்ன சொல்றாரு? உதயநிதி ரொம்ப பேசுறாரு. நான் எப்பவுமே சொல்றேம்மா, அவர் நல்லா இருக்கணும். அவர் தான் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கணும். அப்பதான் நமக்கு சுலபமா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு? உதயநிதி ரொம்ப பேசுறாரு. அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? உண்மைதான், அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுமா. இது கார்பெட் இல்லம்மா, ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. இந்த நீ தானே கேட்ட, நல்லா இருக்கா? இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுமா. யாருக்காகவும் பதவிக்காக ஆசைப்பட்டு யாருக்காகவும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சுயமரியாதையோட என்னைக்கும் மக்களோடு மக்களா நிக்கிற அனுபவம் தான் எனக்கு இருக்கு. முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்தாங்க, டைரக்டா போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்தோடனே இந்த அம்மா சசிகலா அம்மா காலில் விழுந்தாரு. அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி காலில் விழுந்தாரு. அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு ஓபிஎஸ் காலில் விழுந்தாரு. ஓபிஎஸ் இப்ப நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப அவர் காலம் இல்லைன்னு நேரா டெல்லிக்கு போய் மோடி காலில் விழுந்து கிடக்கிற முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க இருக்காரு. இப்படி முட்டி தேஞ்சு ஊர்ந்து ஊர்ந்து போய் முட்டி தேஞ்சு அந்த முரட்டு அடிமைக்கு இப்போ அவருக்கு தோல்வி பயத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு என்ன பார்த்து விமர்சனம் பண்றாரு. நம்மளாம் டேபிள பார்த்தா என்ன பண்ணுவோம்? உட்காந்து எழுதுவோம், புக் வைப்போம், உட்காந்து சாப்பிடுவோம், தட்டு வச்சு சாப்பிடுவோம். ஆனா ஒருத்தர் டேபிள பார்த்தாலே நான் உள்ளதான் பூந்து போவேன்னு அடம் பிடிக்கிற ஒருத்தர் தான் தவழ்ந்து தான் போவேன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி தவழ்ந்து போவார் தெரியுமா? எதிர்க்க இருக்கவங்களாம் பயந்து ஓடுற அளவுக்கு தவழ்ந்து போவார். டேபிள பார்த்தா விட மாட்டார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.